ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள் தன்னோட ஒரிஜினல் முடியோட நடிக்காம அப்பப்போ விக்கு வச்சு நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வழக்கமா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இந்த நடிகர்கள் கூடவாப்பா விக்கு வச்சு நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆச்சரியம் கூட்டுற அளவுக்கு ஒரு சில நடிகர்கள் தமிழ் சினிமால இருக்காங்க. அந்த மாதிரி நடிகர்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன் நண்பர்களே. அதனால இந்த வீடியோல அந்த நடிகர்கள் எந்த மாதிரி விக்கு வச்சு நடிச்சாங்க அப்படின்றதையும் தாண்டி இவங்க என்ன மாதிரியான ஏர்ஃபால் பிரச்சனைகளை சந்திச்சாங்க, இதுல இருந்து மீண்டு வரதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். இது இந்த நடிகர்களுக்கு மட்டும் உதவிபூர்வமா இருக்க போறது கிடையாது. நம்மள பல பேருக்கு இந்த ஏர்ஃபால் வந்தா உடனே போய் டாக்டர் கிட்ட போய் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்காம நம்ம இந்த ஏர்ஃபாலோடய வாழ்றது எப்படி மற்றும் இந்த ஏர்ஃபாலை நேச்சுரலா நம்ம கியூர் பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோவோட எண்ட்ல பேச போறேன். சோ இந்த வீடியோவை நேரா இதுக்கு மேல நேரம் கடத்தாம விஷயத்துக்குள்ள போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சு விக்கு வச்சு நடிச்சாங்க அப்படின்றத பத்தி ஜாலியா பேசுவோமா? சோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன். பல பேர் கேட்குறீங்க, ஏயாவும் வீடியோ இந்த லென்த்துக்கு போகுது, ஒரு படத்தை பார்த்து முடிக்கிற மாதிரி ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீ வீடியோ கடத்தி கொண்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நண்பர்களே. இந்த வீடியோவை நான் இவ்வளவு லென்த்தா போடுறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல பேருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து மனநல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நீங்க ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 ரீல்ஸ் கிட்ட பாக்குற அளவுக்கு நம்மளோட மைண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இது நல்லதை நோக்கி போதான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நம்மளோட மைண்டை வந்து ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஒரு விஷயத்துல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட நம்மளால உட்கார முடியலன்னா என்ன மைண்ட் இது, மானங்கெட்ட மைண்ட் அப்படின்ற அளவுக்கு ஃபியூச்சர்ல நம்மளோட மைண்ட் ஆயிடும். அதனால என் வீடியோ பாக்குறவங்க பொறுமையா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னாலே ஒரு யோகாசனம் மற்றும் ஒரு மெடிடேஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு பொறுமைசாலி ஆயிடுவீங்க என் வீடியோ பார்த்தா. சோ இதுக்காக தான் இவ்வளவு லென்த்தியான வீடியோ நான் போட்டுன்னு இருக்கிறேன். எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நண்பர்களே. இதுக்கு மேல அருக வேணாம், நேரா வீடியோல போகுமா? இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் நம்ம நடிகர் தளபதி விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பல படங்களில் இவர் அடிக்கடி விக்கு வச்சு நடிக்கிறதெல்லாம் இவருக்கு ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவர் வீட்டிலே பாத்தீங்கன்னா டசன் கணக்கில் இல்லைங்க, ஒரு பீரோ ஃபுல்லா விக்கு அடிக்க வச்சிருப்பாராம். அவ்வளவு ஒரு விக்கு பிரியரு. எல்லா விக்கையும் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணும் போது கலெக்ஷன் பண்ணி வச்சுப்பாராம். அப்பப்போ போட்டு அப்படியே அழகும் பார்த்துப்பாராம். அப்படின்றத நான் சொல்லலைங்க, அவரோட நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். சோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு விக் பிரியர். ஏன்னா இவரோட லுக் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஆசைப்படுவாரு. உதாரணத்துக்கு இவர் முதல்ல விக் வச்சு நடிக்க ஆரம்பிச்சு அதை பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது இந்த சின்ன தாமரை அப்படின்ற ஒரு பாட்டு, வேட்டையன் படத்துலயா வேட்டைக்காரன் படத்துல இருந்து ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா? இதுல வந்து அவர் வச்ச விக்கு கன்றாவியா இருக்கும், பாக்குறதுக்கே சகிக்காது. அதை போட்டுக்கிட்ட ஒரு ஆட்டமும் போட்டிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் அதை கலாச்சதுக்கு அப்புறமா அந்த விக்கை கைட்டு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பல படங்களில் ஒரு சில படங்களில் அவர் விக் வச்சு நடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விக் வச்சு நடிக்கிறனாலையும் சின்ன வயசுல இருந்து அவருக்கு கொஞ்சம் கர்லிங் ஆருங்க. அந்த கர்லிங் ஹேர்லாம் அவ்வளவு சீக்கிரம் சொட்டத்தலை ஆகாதுன்னு சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்னாங்க. ஆனா எங்க தெருவிலேயே பல மாமாக்கள் கர்லிங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல சொட்டத்தலையோட சுத்தினதெல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ விஜய் அவர்களும் இந்த கர்லிங் ஹேர்ல தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் போக போக அவரோட ஹேர் ஸ்டைல் மாத்துறதுக்காக அவர் அந்த சாஃப்ட்னிங் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காலப்போக்கில் அவரோட ஹேர் வந்து ரொம்ப தின்னா ஆயிடுச்சு, ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் ஒரு புரிதலே இல்லாம நிறைய ட்ரீட்மெண்ட்ல நிறைய நடிகர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய நடிகர்களே வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இறங்கினாங்க. பியூட்டி பார்லர்ல போயிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்களேங்க. இதெல்லாம் பண்ணி விஜய் அவர்களோட அந்த ஹேரோட டென்சிட்டி குறைஞ்சு போச்சுங்க. டென்சிட்டி குறைஞ்சனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஆசைப்பட்டு வச்ச விக்கு இன்னைக்கு கட்டாயமா விற்கிற அளவுக்கு அவருக்கு வந்து சூழ்நிலை மாறி போச்சுன்னு சொல்லலாம். இதன் காரணமாக தான் சமீபத்தில் வந்த ஒரு சில படங்களான இந்த லியோ, அதுக்கப்புறம் பைரவாலெல்லாம் அப்பட்டமா தெரியும் ஒரு விக் தான் வச்சிருக்காருன்னு. அதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் கோட்ல எல்லாம் ஒரு விக் வச்சு தான் நடிச்சு இருந்தாரு. இதை பார்க்கும்போது பல பேர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, அட விஜய் அவர்களுக்கு ஒரிஜினல் முடி என்ன விக் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு 50% அவரோட ஒரிஜினல் முடியில இருந்தாலும் மீதி 50% நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு ஃபாரின்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காஸ்ட்லியான விக் வச்சு தான் நடிச்சாரு. இப்போ தளபதி 69 படத்துக்கு நியூஸ் சேகரிக்கிறதுக்காக அந்த படப்பிடிப்புக்கு போனேன். இப்போ வந்து அந்த படத்துல அவரோட ஒரிஜினல் முடியில தான் இருக்கிறாரு. பாக்குறதுக்கு மனுஷன் பயங்கர ஸ்டைலா ஸ்லிம்மா இருக்கிறாரு. வெளில வரும்போது தான் தெரியும் படம் எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு. ஆனா நேரில் பார்க்கும்போது மனுஷன் செம்ம ஸ்டைலா இருந்தாரு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது, எப்ப இவர் ஹேர் ரெஸ்டோரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போனாரு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைரவா படத்துக்கு முன்னாடி தெரி அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட இந்த ஹேர் டென்சிட்டி, ஹேர் திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அவரோட முகமும் சின்னதாயிடுச்சு, அவரோட ஹேர் திக்னஸும் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லைங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் பால்டெட்டோட இருப்பாரு. அதாவது மொட்டை அடிச்சுட்டு அந்த குழந்தைய வந்து பைக்ல உட்கார வச்சு ஓட்டின்னு வருவார் பாருங்க. இதுக்கப்புறம் அவர் அடுத்ததா கமிட்டான பைரவா படத்துல இதன் காரணமாக தான் விக் வச்சு நடிச்சாரு. ஏன்னா நம்மள பல பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அடிக்கடி மொட்டை அடிச்சா முடி கொட்டுறது நின்று போயிடும், வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் விஜய் போய் திருப்பதியில மொட்டை போட்டுன்னு முடி திக்கா வளர்த்தோம்னு விட்டார் போலுது அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அவரோட ஹேர் ரெஸ்டோரேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் அமெரிக்கா, லண்டன் போன்ற இடங்கள் எல்லாம் போய் இந்த மாதிரி மொட்டை அடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்
எல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். அதனாலதான் பைரவா படம் முடிஞ்சோன்னா ஓரளவுக்கு அவரோட முடி வந்து கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிச்சது. இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தான் இதுக்கப்புறமா நடித்த பல படங்களில் அவர் கொஞ்சம் லாங் ஹேர் எல்லாம் வச்சு நடிச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. இதன் பிறகு இப்போ விஜய் அவர்களுக்கு மறுபடியும் இழந்த முடி கொஞ்சம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனி வரும் காலங்களில் அவர் விக் வச்சு நடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 69 தான் கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஃபியூச்சர்ல ஒரு திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்தாருன்னா வாங்கி வச்ச விக்கெல்லாம் யூஸ் ஆகும், இல்லைன்னா இப்போ ரெஸ்டோரேஷன் பண்ணதும் ரொம்ப வேஸ்டா போயிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனா இப்போ அரசியல் மேடைகளை சந்திக்கும் போது நிறைய தேவைப்படும் இல்லைங்களா, கிளாமர் தேவைப்படும்ல, அதனால கூட விஜய் அவர்கள் செட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரு சில படங்களில் விக் வச்சு நடிச்சாலும் மறுபடியும் அவரோட ஏரை அவர் மீட்டு கொண்டு வந்து விட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை கண் கூட தளபதி 69 நானும் பார்த்து விட்டேன். இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது நம்ம நடிகர் சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களோட ஆரம்ப கட்டத்துல அவர் சினிமாவுக்கு வந்து ஒரு 10 வருஷம் பாத்தீங்கன்னா அவரோட நேச்சுரல் ஏர் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அவருக்கும் முன்மண்டையில இருக்கிற முடியோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு, பின்னாடி வந்து முடி வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சு அப்படின்றது இந்த பிதாமகன் போன்ற படங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரு சில படங்கள்ல நடித்து கொண்டே தான் இருந்தார். காலப்போக்கில் அவரோட ஏர் டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது, படங்கள்ல அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு இந்த சஞ்சய் ராமசாமி அப்படின்ற கேரக்டர் பண்ணும்போது கூட ஃப்ரண்ட்ல ஒரு விக் வச்சு தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அது பல பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மாற்றான்ல அப்பட்டமா விக் வச்சாரு. அஞ்சான்ல கூட ஃப்ரண்ட்ல பேட்ச் வச்சு தான் அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா முடி சுத்தமா காணா போயிடும். அதனால இதை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நம்ம சூர்யா அவர்கள் துபாயில போய் ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்லப்படுது. இதனாலதான் இந்த ஜெய் பீம் படத்துல லாங் ஹேர் வச்சிருக்கிறப்போ அவருக்கு சைடு எல்லாம் கொஞ்சம் ஏறிச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் சரி பண்ணி கங்குவாக்கு அப்புறம் மனுஷன் பயங்கர ஸ்டைலா வந்து நின்ட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். கங்குவோட ப்ரமோஷன்ல வரும்போதெல்லாம் அவரோட ஹேர் டென்சிட்டி கொஞ்சம் திக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சைடுல உள்ள சொட்டைகள்லாம் கூட கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஸோ இவர் வந்து விக் வச்சு ஒரு சில படங்களில் நடித்தாலுமே கூட இவரோட ஹேரை இவர் ரீஸ்டோர் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டிரான்ஸ்பரண்ட் பண்ணல, ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு. இதனால தான் அவரோட முடி பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்குது. இதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட மூணாவதா சொல்லலாம். இவரெல்லாம் பண்ணிருக்காரு, இவரெல்லாம் ஏன்ப்பா பண்றாரு, நல்லா தானே பாக்குதுன்னா கமலஹாசன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, அவர் என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. நடிப்பு பொறுத்த வரைக்கும் சரி, அவர் பேச்சை பொறுத்த வரைக்கும் சரி, என்ன பேசுறாரு என்ன நடிக்கிறாரு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இதே மாதிரி தான் அவரோட ஸ்கின் மெயின்டெனன்ஸ், அவரோட ஹேர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாம அடிக்கடி அமெரிக்கால போய் ஒரு சரி பண்ணிட்டு வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே இந்தியன் 2 படப்பிடிப்பு மற்றும் அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ்ல எல்லாம் கலந்துக்கும் போது நம்ம கமலஹாசன் அவர்களோட அந்த ஹேர் டென்சிட்டி வந்து பயங்கரமா குறைஞ்சிச்சு. முடி வந்து உதிர்ந்து போய் கிட்டத்தட்ட சொட்ட அவரோட நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஹேரோட திக்னஸ் சுத்தமா போச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ப்ரமோஷனுக்கு வரும்போது மனுஷன் பயங்கர ஸ்டைலா இருந்தார். இதுக்கு முக்கியமான காரணம் கமலஹாசன் அவர்கள் அமெரிக்காவில் எடுத்துக்கொண்ட அந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமேல் வந்து பாக்குறதுக்கு ஒரு பளிச்சுன்னு தான் இருப்பாரு, முடியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி நான்காவதா நம்ம நடிகர் தனுஷ் அவர்களை பத்தி சொல்லலாம். கண்டிப்பா தனுஷ் பேரை சொன்னோன்னே நல்லா தானே ஆகிறான், 6 அடி கூந்தல் வளர்த்துக்கிட்டு இப்ப கூட ஏதோ 2-3 படத்தில் நடிச்சிட்டு இருந்தாலே இவனை போய் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்றது வெளில யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த 150 கோடி ரூபாய் வீடு கட்டும் போது அந்த மேஸ்திரி கூட இருந்திருப்பார்ல, அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின வீட்டுக்குள்ள நம்ம தனுஷ் அவர்கள் தனியா ஒரு ஹேர் கிளினிக்கும் ஸ்கின் கிளினிக்கும் ஓபன் பண்ணி வச்சுக்கிறாராம். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சமீபத்துல நிறைய ஹேர் ஃபால் பிரச்சனை வந்துருச்சு. அதனால மற்ற நடிகர்கள் மாதிரி வெளில போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கிளினிக் ஒன்று ஓபன் பண்ணி கூடவே ஒரு டாக்டரை வச்சு முடியை வந்து நல்லா பாதுகாத்துட்டு இருக்கிறாராம் தனுஷ் அவர்கள். என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பாத்தீங்களா, இது மாதிரி நம்மளுக்கு தோணுமா? தனுஷுக்கு மட்டும் தான் தோணும். இப்ப 5ஆவதா நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள். அவர் நான் படம் நடிக்கும் போது அவரோட ஹேர் லைனை பாத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப தின்னா இருக்கும். முன்னாடி எல்லாம் முடி கொட்டி போயிருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் முன்னாடி சுத்தமா முடியே இருக்காது, பாக்குறதுக்கு தமாசா இருப்பாரு. அதுக்கப்புறம் சலீம் போன்ற படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்ச உடனே அவரோட ஹேர் திக்னஸ் குறையிறது பல பேர் பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த அண்ணாதுரை அப்படின்ற ஒரு படத்துல இவர் நடிக்கும் போதுதான் முன்னாடி விக் செட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பட்டமா அந்த விக் ரொம்ப கன்றாவியா தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா இந்த விக்கோட நடிச்சாருன்னா இவருக்கு வேலையாவது. நம்மளும் ஒரு நல்ல காஸ்ட்லியான விக் வாங்கி செட் பண்ண மட்டும்தான் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நல்ல காஸ்ட்லியான விக் வாங்கி இப்ப செட் பண்ணி விஜய் ஆண்டனியும் பாக்குறதுக்கு செம்ம கூலா இருக்கிறாருங்க. அடுத்ததான் நம்ம 6ஆவதா சொல்ல போறது நடிகர் ரியாஸ் கான் அவர்கள். இவர் கூட பாத்தீங்கன்னா சினிமால வந்த புதுசுல ஃபுல் சொட்டை ஆயிட்டாரு இவரு. இதுக்கப்புறம் இந்த முடியோட போனோம்னா அவங்க நம்மள யாருமே கண்டுக்க மாட்டானுங்க, நம்ம பாடியை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி நம்ம மொட்டை தலையும் விமர்சனம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவரும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காரு. எதுவும் செட் ஆகலன்னு சொல்லி தான் இவரும் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா விக்குக்கு மட்டுமே செட் பண்ணி அந்த விக்கை செட் பண்ணிட்டு தான் இப்ப வெளில வருது. பாக்குறதுக்கு சொட்ட தலையாக இருந்தாலும் பாடி எல்லாம் ஏத்தி எவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க பாத்தீங்களா. அதனால மயிர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம உயிர் மேல
மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஓவர் ட்ரீட்மெண்ட் மயிருக்கு ஏத்துனீங்கன்னா உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரியும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்ல. அதனால மயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட உயிர் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி பாபி சீமா அவர்களும் மயிர் முக்கியம் இல்லடா, என் உயிர் தான் முக்கியம் சொல்லி பல படங்கள் நடிச்சாரு. அதனால உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சினிமா விட்டு போயிடும் துரத்தும் போதுதான் இவரும் லைட்டா விகு வாங்கலாம் செட் பண்ணி இன்னி வரைக்கும் கொஞ்சம் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பல நடிகர்கள் அவங்களோட ப்ரொஃபஷனுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களே தவிர நம்மள மாதிரி சாதாரண சாமானிய பொதுமக்கள் இப்ப ஏற்பட்ட விஷயங்களை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். இருந்தாலும் நான் இந்த வீடியோ முடிவில் ஒரு விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த நடிகர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா 4 ஃபேக்டர்ஸ்ல இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஒன்னு ஜெனெடிக்ஸுங்க. இந்த மாதிரியான பிரச்சனை நம்மளுக்கே வரும். ஏன்னா நம்ம தாத்தா மற்றும் அப்பாவுக்கு சொட்டத்தலை இருந்தா நம்மளுக்கும் சொட்டத்தலை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நல்ல நியூட்ரிஷனோட நீங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா விஜயகுமாருக்கு வந்த சொட்டை அருண் விஜய்க்கு வரல பாருங்க. இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இரண்டாவது ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எவனுக்குமே கிடையாது. என்னைக்கு செல்போனை கொடுத்தாங்களோ அதோட சேர்த்து ஃப்ரீ நெட்டை கொடுத்தாங்களோ அன்னில இருந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. ஏன்னா நம்மளும் வந்து சோசியல் மீடியால இருக்கிற பாக்குற அந்த ஆட்கள் மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு சொல்லி ஒரே மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு கலர் கலரா ஷூவை வாங்கி கலர் கலரா டிஷர்ட்டை வாங்கி போட்டுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள முன்னாடி நின்று கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக் வரல அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் இல்லையா? இது மட்டும் இல்லாம இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணும்னு சொல்லி மாங்க நைட் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்து வாச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலே ஸ்ட்ரெஸ் வராது. ஸ்ட்ரெஸ் வராம தான் முடியும் கொட்டாது. அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ் வந்தனால தான் நம்மளுக்கு தூக்கமும் வராதுங்க. நைட் ஆனா தூக்கமே வரல. அதனால என்ன பண்றது, மொபைல் எடுத்து நோண்டு அப்படின்ற மாதிரி நைட்டு ஃபுல்லா நம்ம மொபைல் எடுத்து நோண்டி தூக்கமும் இல்லாதனால முடி கொடுதுன்றாங்க. இதையும் தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே நம்ம ஓவரா சாப்பிட்டுருவோம், கண்ட கருமத்தை சாப்பிட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி கண்ட கருமத்தை சாப்பிட்டு வயிற்று ஒப்புறனால தான் நம்மளுக்கு நியூட்ரிஷியஸான ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடாம கண்ட ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுனால அந்த மால் நியூட்ரிஷனும் ஏற்பட்டு அதனால கூட முடி கொட்டோம்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிள் தான் நண்பர்களே. இந்த 3 விஷயத்தை தான் அவாய்ட் பண்ண முடியும். ஜெனெடிக்ஸை அவாய்ட் பண்ண முடியாது, பட் எஸ்கேப் ஆகலாம். இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவும் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நல்ல தலைக்கு தேங்காய் எண்ணெய் டெய்லி தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு நல்லா சூட உடம்பு வச்சுக்காம கூலிங்கா வச்சிருந்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்டாது. இந்த நடிகர்கள் மாதிரி செலவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. மற்றும் சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல நிறைய படங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.